Hi, hello friends. Welcome back to the course. லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஹவு டு காப்பி அண்ட் மூவ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்குண்டான டிஃபரன்ஸ் என்னது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேம் மாடிஃபைங் த ஒர்க் ஷீட்ன்ற டாபிக் உள்ளதா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு காலம் வந்து எப்படி ஆட் பண்றது, ஒரு காலம் வந்து ஒரு என்டையர் காலம் எப்படி டெலீட் பண்றது, ஐ மீன் நம்ம எரர்லெஸ்லி ஆர் எல்ஸ் அப்டேட் பண்றதுக்கு ஒரு காலம் ஆட் பண்ணுவோம், இல்லை ஏதாவது எரர் ஆச்சுன்னா ஒரு காலம் டெலீட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவில் வந்து டோட்டலாக 4 ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஷார்ட்கட்ஸ் இல்லாமலேயும் பண்ணலாம். என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐ ஆல்வேஸ் கோ வித் ஷார்ட்கட்ஸ், பட் இட்ஸ் வெரி ஹைலி எஃபிஷியன்ட் அண்ட் பயங்கரமான டைம் கன்சூமிங்கான ஒரு ஃபீச்சர் நம்ம எக்ஸல்ல. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆல்வேஸ் கோ வித் ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பட்டன் அழுத்தணும். ஐ மீன் என்னன்னா, இப்போ வந்து அந்த நம்பர் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, நம்லாக்லாம் இருக்குல்ல. ஸோ கீபோர்டு வந்து 2 போர்ஷனாக பிரிக்கலாம். நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக் QWERTY கீபோர்டு இருக்கும் லெஃப்ட் சைடில், அண்ட் ரைட் சைடில் வந்து நம்பர் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஹோம், பேஜ் அப், பேஜ் டவுன், அதுக்கப்புறம் நம்பர். ஸோ ப்ளஸ் சிம்பிள், இப்போ நீங்கள் வந்து அந்த பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் யூஸ் பண்ணணும்னா யூ ஷுட் யூஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ். ஏன்னா வந்து தட் இஸ் ஈக்குவல் டு சம் சிம்பிள். நம்ம ஷிஃப்ட் அழுத்தினா தான் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஆட் கேஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ரோ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ், அதாவது பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் அழுத்தணும். ஆர்எல்ஸ் நீங்கள் நம்பர் டேப்ல நம்பர் போர்ஷன் சைடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் அதுக்கப்புறம் நம்பர் சைடில் இருக்க ப்ளஸ் அழுத்தினா போதும். அண்ட் ஃபார் டெலிட்டிங் த காலம் சேம், இது வந்து கண்ட்ரோல் மைனஸ். நம்ம நார்மலாக பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த கண்ட்ரோல் மைனஸும் யூஸ் பண்ணலாம், நம்பர் சைடில் இருக்க கண்ட்ரோல் மைனஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ரோ வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் ஆர்எல்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்டையர் ரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்பதான் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க ரோவோ இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் ரோவோ வந்து டெலீட்டோ ஆடோ பண்ண முடியும். ஸோ இன் தேட் கேஸ் ஒரு என்டையர் காலம் ஒரு என்டையர் ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு என்டையர் ஒரு என்டையர் ரோ வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் டு இன்சர்ட் அன் என்டையர் டு செலக்ட் அன் என்டையர் காலம், ஒரு என்டையர் காலமை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட், சாரி கேஸ் தப்பு பண்ணியிருக்கேன், ஐ எம் ரியலி சாரி. என்டையர் காலம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் வரணும். ஸோ ஐ ஹவ் மேட் அ மிஸ்டேக், ஸோ கைண்ட்லி ஃபார்கிவ் மீ. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் வரணும், சாரி. ஸோ அதுதான் கைஸ், டோட்டலாக வந்து 4 ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இன்சர்ட் காலம் அண்ட் ரோக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ், அப்புறம் டெலீட்டுக்கு வந்து கண்ட்ரோல் மைனஸ், அப்புறம் என்டையர் ரோ செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார், என்டையர் காலம் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, காலம்னா கண்ட்ரோல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஃபார் சி. காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார், ஷிஃப்ட் அண்ட் அதர் திங் வந்து ரோனா வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்மளோட காமனான மந்த்லி பட்ஜெட் ஃபைலு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்ணணும், ஒரு ரோ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து we have to select a cell or else entire row, அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்சர்ட் போயிட்டு என்டையர் ரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கொடுத்தும் நம்ம ஆட் பண்ணலாம். நான் கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ற செல்லுக்கு மேலே வந்து இது பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஜி கொடுக்குறேன். ஆர்எல்ஸ் வந்து நம்ம வந்து ஹோம் டேப்ல டாப் இந்த போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் அன் ஆப்ஷன் டு இன்சர்ட் டெலிட்லாம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இன்சர்ட் கொடுத்துட்டு இன்சர்ட் ஷீட் ரோ அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு ரோ வந்து மேலே ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 2 இருக்கிற பாசிபிள் வேஸ் பார்த்தாச்சு. ஸோ நவ் வி ஆர் பிளானிங் டு இப்போ வந்து ஷார்ட்கட், என்னோட ஃபேவரட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ரோ ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் தேட் we have to select an entire row. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சிம்பிளி ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணதான் ஒரு என்டையர் ரோ வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து எப்பயுமே ஐ யூஸ் டு ப்ரிஃபர் டு யூஸ் தட் பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் தான், ஈக்குவல் டு சிம்பிள் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் அழுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நம்பர் டேப் பக்கத்தில் யூஸ் பண்ணுறதுனா ஷிஃப்ட் அழுத்தாமல் கண்ட்ரோல் ப்ளஸ் மட்டும் அழுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு காலம் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நான் எதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற மாதிரி போடுறேன். எலக்ட்ரிசிட்டிக்கு மாதம் வந்து ஒரு 1200 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1400
ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ நான் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து 1200 அண்ட் சம் டேட்டாஸ் வந்து நான் ஆட் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளோட டேட்டா ஷீட்டில் நடந்தது நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. நம்மளோட இந்த டோட்டல் போர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடுச்சு நான் அந்த டேட்டா போட. ஸோ வந்து அதோட ரேஞ்ச் வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கான்ட்டு. இப்போ நம்ம ரேஞ்ச் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், B5லேருந்து B9 வரைக்கும் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேட்டா 1200 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் ஹாஸ் காட் அப்டேட்டட். ஸோ வாட் டு சே, நம்ம எக்ஸல் வந்து என்ன டிசைன்னா, நம்ம ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் அ வெரி ஸ்மார்ட் டூல். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிக்கும். ஸோ இந்த 1200 அதை ஆட் பண்ணிக்கிட்டு 30,020 அப்படின்ற மாதிரி அதை காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து வாட் டு சே, இப்போ வந்து நான் எனக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி ரோ வந்து தேவையில்லை. நான் வந்து எலக்ட்ரிசிட்டி வேணாம், நான் வந்து இப்போ கிரெடிட் கார்டு பில் வந்து எனக்கு அந்த போர்ஷன் வந்து தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் சேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துட்டு என்டையர் ரோ இப்படியும் செலக்ட் பண்ணலாம். ஓகே கொடுத்தேன்னா டெலீட் ஆகிடும். ஸோ ஓகே, என்டையர் ரோ டெலீட் பண்ணலாம். நான் Ctrl+Z கொடுத்துக்கிறேன். ஆர்எல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இங்கே டெலீட் ஆப்ஷன் இருக்குது. டெலீட்டில் போயிட்டு டெலீட் ஷீட் ரோஸ் கொடுத்தாலும் டெலீட் ஆகிடும். ஆர்எல்ஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா ரோ செலக்ட் ஆகிக்கும். அப்புறம் Ctrl- பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்க மைனஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். Ctrl- கொடுத்தீங்கனாலும் டெலீட் ஆகிடும். ஸோ இப்படி வந்து ஒரு ரோ வந்து நம்ம டெலீட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து சேம் மெத்தட், இப்போ வந்து ஒரு காலம் வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் சேம் பழைய மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்சர்ட்டில் போனீங்கன்னா என்டையர் காலம் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. என்டையர் காலமை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு வாட் டு சே ஒரு காலம் வந்து ஆட் ஆயிடுச்சு. நம்ம செலக்ட் பண்ண டேட்டாக்கு முன்னாடி ஒரு காலம் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ Ctrl+Z கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹோம் டேப்ல யூஸ் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்டு இன்சர்ட் ஷீட் காலம் கொடுத்தாலும் ஒரு காலம் வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட என்னோட ஃபேவரட் ஷார்ட்கட் கீ Ctrl+ பார் கொடுத்தீங்கன்னா எல்லா என்டையர் காலம் வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் Ctrl+Shift+ இன் கேஸ் ஆஃப் பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு காலம் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு காலம் வந்து எப்படி ஆட் பண்ணணும், ஒரு காலம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. பை யூஸிங் த ஷார்ட்கட்டும் பார்த்தாச்சு, டேப்ஸ் யூஸ் பண்ணியும் பார்த்தாச்சு, ரைட் கிளிக் யூஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னும் இந்த வீடியோ வந்து முடியல. இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து வாட் டு சே கைஸ், இப்போ வந்து டோட்டலுக்கு முன்னாடி நான் ஒரு காலம் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபார் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்னு நான் வச்சுக்கிறேன். ஆகஸ்ட் மந்த்துக்கு நான் ஒரு டேட்டா வந்து நான் ஆட் பண்ணுறேன். வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் வந்து 6,000, அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு வந்து 1,400, எலக்ட்ரிசிட்டி 1,400, அண்ட் ட்ராவலிங்க்கு வந்து ஒரு 4,000 சம்திங், கிரெடிட் கார்டு 1,200. அண்ட் இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்மில் வந்து புது காலமில் வந்து ஆட் ஆகலை. அதே மாதிரி இந்த ரோ வந்து ஆட் பண்ணோம், அங்கேயும் வந்து டோட்டல் ஆட் ஆகலை. ஸோ இந்த கேஸ் நம்மளுக்கு வந்து ஆட்டோ ஃபில் கமெண்ட் தெரியும், காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ ரெண்டு மெத்தட்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் ட்ராக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபார்மில் வரதுக்கு நான் இந்த இடத்துல ட்ராக் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் காப்பி அண்ட் பேஸ்ட்டும் பண்ணலாம், அது ரொம்ப பேசிக்கான விஷயம். நான் ஜஸ்ட் ஆட்டோ ஃபில் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நார்மலாக இருக்க ப்ளஸ் சிம்பிள் வந்து பாக்ஸ் ப்ளஸ் சிம்பிள் வந்து சின்னதாக இருக்க ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஸ்கொயர் ப்ளஸ் மாதிரி இது. ஸோ வந்து நான் அதை வந்து டபுள் டேப் பண்ணேன்னா இந்த வாட் டு சே இந்த ஃபார்மில் வந்து காப்பி பேஸ்ட் ஆகிடும். இட்ஸ் சேம் ஆஸ் தட் நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்மில் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு காலம் வந்து டெலீட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ஒரு நம்மளோட டேட்டா வந்து என்ன சொல்கிறது அப்டேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து நான் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.